ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே ஒரு மாதமாகவே நான் இந்த ஊர் சுற்றி விளாக் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்னென்னா, ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு மந்த் ஆயிடுச்சு. வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ இன்றைக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னா, சூரியாந்தி தோட்டத்தை பார்க்க போகிறேன். அது நம்ம தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம்பவர் வரகடை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. இப்போ தான் நான் ஒரு ரீல்ஸில் பார்க்கும்போது தான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ போய் பார்த்துட்டு வரலாம், நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் இப்போ கிளம்ப போகிறேன். இப்போ ஈவினிங் 3:40 ஆகுது. இப்போ நம்ம போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஈவினிங் ஒரு 4:40 5 o'clock அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயில் அந்த மாதிரி தெரியல. நல்லா இருக்குது கிளைமேட்டு. நான் வர வழியில் அங்கே இருக்குது மரக்கா சன்ஃப்ளவர், நான் உள்ளே போகணும். இங்கே இருக்குது. இவங்க நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். டிக்கெட் எதாவது எடுக்கணுமோ? 20 ரூபாயா? சரி, அதான் நம்மக்கிட்ட எத்தனை ரூபா டிக்கெட் வாங்கினாங்கன்னா 20 rupees வாங்கினாங்க. எவ்வளோ நேரம் நம்ம உள்ளேருந்து பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம போய்க்கலாம். 20 rupees கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வந்திருக்க பிளேஸ் சுந்தரபாண்டியபுரம். சூப்பராக இருக்குது இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் கூட யாரும் கூட்டுறதுனால எனக்கு நானே தான் ஃபோட்டோ எடுக்க முடியுது, செல்ஃபி மட்டும் எடுக்க முடியுது. தேனீக்கள் பூச்சிகள்லாம் இதை நோக்கி வரும். எதற்காகனா இதிலிருந்து தேன் எடுத்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவார்கள். நம்ம பாட்னியில் நீட்டுக்கு படிப்போம். ஃபேமிலி சன்ஃப்ளவர் ஃபேமிலி அது ஒன்று படிப்போம். அதுக்கடுத்து ரீப்ரொடக்ஷனாக ஃப்ளவரிங் பிளான்ட், அதுலேயும் நம்ம அந்த மகரந்த சேர்க்கை அதை பற்றிலாம் படிக்கும்போது இந்த பூக்கள் வச்சுலாம் நம்ம படிப்போம். இந்த மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் மகரந்த தாள். இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னா ஹிலியாந்தஸ் ஆனஸ். இது எந்த குடும்பத்தில் வரும்னா ஆஸ்டரேசி, அதாவது காம்போசிட்டே. இந்த அஸ்டரேசி குடும்பத்தை பற்றி நம்ம நீட்டில் அந்த ஃபேமிலியை நம்ம தெளிவாக படிச்சிருப்போம். அதோட பூக்கள், அதோட கேரக்டரிஸ்டிக்லாம் மனப்பாடம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம விரிவாக்கமாக மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய டைம் படித்தது நேரில் அந்த பூ நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காட்டுக்கு செடிக்குள்ளே பூந்து போய் ஒரு சரியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே பாம்பு எதுவும் கிடந்துடக்கூடாது. அங்கே ஒரு பெரிய சூரியகாந்தி இருக்குது, அதை போய் பார்ப்போம். இதுதான் இருக்கிறதே ஒரு பெருசு. தெளிவாக தெரியுது பாருங்களேன். அதோட எல்லா கேரக்டரிஸ்டிக்கும், இதோட நேமு, இந்த புள்ளியாக இதோட நேமு, இதனோட நேமு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெளிவாக படிப்போம். சூப்பராக இருக்குது. நம்ம சுந்தரபாண்டியபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்ஃப்ளவர் கார்டன் விசிட் பண்ணிட்டோம். இப்போ சாம்பவர் வரகடைக்கு போவோம். ஓகேவா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது பெட்ரோல் பங்குக்கு ஏத்தாப்பில், இங்கே சைடில் பெட்ரோல் பங்கு இருக்குது, அதுக்கு ஏத்தாப்பில் இருக்குது. ரோட்டு ஓரத்தில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் அதெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்க முடியும். நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, பட் நான் எதையும் இன்னும் பார்க்காம இருக்கேன். தெரியுதான்னு தெரியல, பாருங்க. என் மேலாம் அப்படியே அந்த மகரந்த தூள்லாம் அப்படி ஒட்டிக்கிடுச்சு. அலர்ஜி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா மகரந்த தூள்னால அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்ல. பட் மூக்குள்ள எதுவும் போகல, சட்டையில் தான் படுது. நம்ம அங்கே போவையில் அந்த இது ரொம்ப கட்டையாக தான் இருந்துச்சு, அந்த சூரியகாந்திலாம். பட் இது என் அவசரத்துக்கு இருக்குது. என் அவசரத்துக்கு இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அது இல்லாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கும்மெல்லாம் அப்படி இட்லி மாதிரி இருக்கு. அங்கே நம்ம பார்த்தோம்ல, அதில் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே சின்ன ஸ்டேஜில் உள்ளது போல, நம்மளோட முட்டை அளவு தான் இருந்துச்சு. பட் நம்ம ஏன் உயரத்துக்கு இருக்கு, ஃபீஸ் பே பண்ணுவாங்க போல. பட் எனக்கு நான் கொடுக்காம உள்ள வந்துட்டேன். வரக்கூடிய சொல்லி சார் ஃபுல்லாக மேலே வண்டியை விட்டு உள்ளே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. சூரியகாந்தி சைடில் இந்த மாதிரி ஒரு வயலில் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படி சொல்லி பண்ணுறாங்க. உட்காந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் டைம் வர்றது நல்லா தான் இருக்கு. ஒரு கிளி கூட கடிச்சிருச்சு. கடிக்காதே அப்படிதான், என் காலை கடிச்சிருச்சு லைட்டாக வரைக்கும். கிளி தந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென்காசி பக்கத்தில் யாரும் இருந்தீங்கன்னா அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.